ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள். இதை நம்ம பார்க்க போகிறது புல்லட் 350யோட ரிவ்யூ தான். லேட்டஸ்ட்டாக வந்திருக்க புல்லட் உண்மையாகவே அட்டகாசமாக இருக்குது. அதை ஒரு 6 மந்த் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோ நம்ம டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். யார் இந்த பைக்கை வாங்கலாம், யார் வாங்கக்கூடாது, எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். போகலாம். ஸோ ஓனர் பார்த்தீங்கன்னா தனக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி நிற்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோவோட பைக்கை நம்ம பார்த்துடலாம். ஸோ புல்லட் மட்டும் பாருங்கள், மட்டும் பாருங்க, அட்டகாசமா இருக்கு. ஆக்சுவலா லுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், புல்லட்டோட சவுண்டு மட்டும் கேளுங்க. கொஞ்சம் குறிப்பிடுங்க. ஆக்சுவலி அந்த சவுண்டுக்காக நிறைய பேர் இந்த புல்லட்டை வாங்குவாங்க. சவுண்டு கேட்குறீங்களா? புல்லட் நிறைய பேர் பிடிக்கிறதுக்கு காரணம் சவுண்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கில் சுவிட்ச் கொடுத்துருக்கான் பாருங்க, வித்தியாசமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வராது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்பீடோ மீட்டர் பாருங்கள். புல்லட்டுக்குனாலே இப்படி யூனிக்காக இருக்கும் ஸ்பீடோ மீட்டரை பொறுத்த வரைக்கும். அந்த லோகோக்காக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புல்லட் வாங்குவாங்க. ஸோ வாங்கிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய டேங்க் இருக்கும், ஒரு 13 லிட்டர் வரைக்கும் இருக்கும். பட் நான் மைலேஜை பொறுத்த வரைக்கும் 30 தான் கொடுக்கும். ப்ரோ எவ்வளோ கொடுக்குது உனக்கு? இல்லை ப்ரோ, புல்லட் வச்சுருக்கேன், கார் வச்சுருக்கேன். அது காரே வச்சிருக்கோம். ஆக்சுவலாக புல்லட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுன்னு பிராண்ட் இருக்குது. அதுக்கு ராயல்னால் அது யூஸ்வலாக பணக்காரங்களை மென்ஷன் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி தான் இது. பெட்ரோல் போட்டே நிறைய பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா காலி ஆகிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு 27 ரொம்ப கம்மி ஆக்சுவலாக. ஸோ ஒவ்வொரு புல்லட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 30லேருந்து 60 ஸ்பீடில் போகும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 35 மைலேஜ் கொடுக்கும். நீங்கள் ஒரு 80 90லாம் போகும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா மைலேஜ் ரொம்ப கம்மியாகும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350 தான் தெரியும், நிறைய பேருக்கு புல்லட்டு தெரியாது. ஸோ இதில் பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட் 350 போட்டிருக்கோம். ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 160 mm கொடுத்துருக்காங்க கீழே. ஸோ ஒரு 180 கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் அட்வென்ச்சர் எங்கேயா வெளியே போகும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா இடி போடும் என்ஜின்லாம் மட்டும் பார்த்தீங்கன்னா. ஒரு 160 mm கொடுத்ததுக்கு ஒரு 180 கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஏன்னா பல்சரே மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா என்எஸ் சீரிஸே மட்டும் பார்த்தீங்கன்னா 180 mm கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்சு. ஸோ வெளியே பார்க் பண்ணால் நிறைய பேர் பொறாமையிலே ஸ்க்ராட்ச் பண்ணிவிடுவாங்க. பாருங்கள், இங்கே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக லைட்டு நல்லா இருக்குது. ஆக்சுவலாக பாருங்கள், தொட்டு பார்த்தாலே அந்த ஹீட்டை நம்ம ஃபீல் பண்ண முடியும். நைட் டைமில் போகும்போது பார்த்தீங்கன்னா நார்மல் அந்த பல்சர்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு லைட் இருக்காது. பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கை வச்சு பார்த்தாலே அந்த ஹீட்டு தெரியுது பாருங்கள். நைட் டைமில் மட்டும் பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் போகலாம். ஸோ இந்த புல்லட் சீரீஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைட்டு கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்கும். ஓவரால் லுக்கை நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். அதே மாதிரி சீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரெண்டு தான் போட்டிருக்காரு. அந்த சீட்டும் அந்த டேங்க் கவரும் நல்லா லெதரில் போட்டு வச்சுருக்காரு. ஏபிஎஸ் கொடுத்துருக்கனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்டேஜ், அந்தளவுக்கு ஸ்லிப் ஆகாது. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள். ஸோ ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா வெயிட் கொஞ்சம் அதிகம், 195 கிலோ. ஒல்லியாக இருக்கவங்க, அதாவது ஒரு 5 அடிக்கு இருக்கவங்களாம் இந்த வண்டி அவ்வளோ சீக்கிரம் ஓட்ட முடியாது. அதுக்கு கொஞ்சம் பவர் தேவை. வண்டியில் மட்டும் பவர் இல்லை, ஸோ வண்டி ஓட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் தேவைப்படும் நமக்கு. ஸோ இந்த புல்லட் மட்டும் பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக டியூப் டயர் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். புல்லட்டில் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா டியூப் டயர் கொடுக்கும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு பஞ்சர் ஆகிடும். வண்டியோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 800 mm வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 5.5 இருந்தால் தான் இந்த வண்டியை ஓட்ட முடியும். ஒரு ஷார்ட் ரைடர்னால அவ்வளோ சீக்கிரம் ஓட்ட முடியாது. சீட் ஹைட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அது ஸோ புல்லட்டு ஓவரால் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. அதேமாதிரி சஸ்பென்ஷனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ ஹீட்டிங் இஷ்யூ கொஞ்சம் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா 350 சிசியாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு 100 கிலோமீட்டர் மேலே நீங்கள் போனீங்கன்னா வண்டியை கண்டிப்பாக நிப்பாட்டிட்டு தான் போகணும். அதே மாதிரி பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் இருக்கனால பிரச்சனை கிடையாது புல்லட்டில். அதே மாதிரி ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், ஒரு 5.5 மேலே இருக்க ரைடர் ஓடுறது பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு
805 mm. ஸோ அதனால் டாலாக இருக்கிற ரைடர்னால தான் போக முடியும். ஸோ அதே மாதிரி சைடு மிரர் பார்த்தீங்கன்னா பழைய புல்லட்டில் வர மாதிரியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி லேடிஸும் உட்காரத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுட்ரெஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கும். அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ கார்டும் கொடுத்துருக்காங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,10,000 வருது. அதே இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியண்ட் வருது. ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது காசு கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.